புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் பதவிக்கு நியமன எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த ராமலிங்கம் வேட்புமனு தாக்கல். புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் பதவிக்கு நியமன எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த ராமலிங்கம் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை நமது செய்தியாளர் ராஜகுமார் வழங்க கேட்கலாம். ராஜகுமார், புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் பதவிக்கு நியமன எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து ராமலிங்கம் தற்போது வேட்புமனு தாக்கல் செய்யவிருக்கிறார். தொடர்பான விவரங்களை சொல்லுங்க. புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் பதவிக்கு தற்போது நியமன எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த ராமலிங்கம் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். புதுச்சேரி பாஜக தற்போது மாநில தலைவராக செல்வ கணபதி வருகிறார். அவருடைய பதவிக்காலம் முடிந்த புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அதன்படி இன்று வேட்புமனு தாக்கல் என்பது காலை 10 மணிக்கு தொடங்கி பகல் 12 மணி வரை நடைபெறுகிறது. பாஜக தலைமை அலுவலகத்தில் இந்த வேட்புமனு தாக்கல் நடைபெற்று வரும் நிலையில் புதுச்சேரியில் நேற்று முன்தினம் நியமன எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த ராமலிங்கம் தற்போது இந்த வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். புதுச்சேரி பாஜக அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அதிகாரியான அகிலேண்டன் தனது வேட்புமனுவை அவர் தற்போது தாக்கல் செய்திருக்கிறார். இந்த வேட்புமனு தாக்கலின் போது பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சோரானா, பாஜக மாநில தலைவர் செல்வ கணபதி எம்பி, அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உடனிருந்தனர். அது தேர்தலில் போட்டியிடுவதற்காக இந்த தலைவர் பதவிக்கு தற்போது ராமலிங்கம் போட்டியிட்டு வேட்புமனு தாக்கல் செய்ததில்லை. வேறு யாரும் தற்போது வரை வேட்புமனு தாக்கல் செய்ததில்லை. இன்னும் ஒரு சில நிமிடங்களே இருக்கக்கூடிய நிலையில் ராமலிங்கம் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்திருப்பதால் அவரை எதிர்த்து அவர் போட்டியின்றி தேர்வாவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து நாளைய தினம் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது பாஜக தலைமை அறிவிக்கும். தொடர்ந்து நாளை பிற்பகலே பாஜக புதிய தலைவர் பதவியேற்பு நிகழ்ச்சி என்று புதுச்சேரி 100 அடி சாலையில் இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற இருக்கிறது. ராமலிங்கத்தை பொறுத்தவரை 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு பாஜகவில் இணைந்தார். தொடர்ந்து 4 ஆண்டு காலம் நியமன சட்டமன்ற உறுப்பினராக பதவி வகித்த அவர் நேற்று முன்தினம் தனது நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த நிலையில் இன்று மாநில தலைவர் பதவிக்கு போட்டியிடுவதற்காக வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். தொடர்ந்து 4 ஆண்டுகளாக கட்சிக்கு தீவிரமாக பணியாற்றியவர் தலைவர் பதவியில் போட்டியிடுவதற்காக தற்போது இந்த வேட்புமனுவை அவர் தாக்கல் செய்திருக்கிறார். தொடர்ந்து அவரை எதிர்த்து தற்போது வரை யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாத அவர் போட்டியிட்டு தேர்வு செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் பதவிக்கு ராமலிங்கம் வேட்புமனு தாக்கல் செய்திருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜகுமார்.